ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் அமைஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து என்னோடய இந்தியன் லைசன்ஸை நான் நியூசிலாண்ட் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், அதே மாதிரி எப்படி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்புறம் தியரி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குல்ல? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க் தாங்க. கொஞ்சம் அந்த சைடில் நாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்டார்டிங்லேயே சாரி சொல்லிடுறேன். இன்னும் மைக் வந்து வாங்கின பிறகு தான் வந்து வெளியிலலாம் வந்து எடுக்கலாம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே உட்காந்து நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து நியூசிலாண்டுக்கு வந்தோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இந்தியன் லைசன்ஸ் இருந்ததுனால 12 months வந்து இங்கே நியூசிலாண்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாங்க. ஒரு டிரைவிங் லைசன்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியம். ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குற இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ளஸ் நிறைய ஜாபுக்கு கூட இங்கே டிரைவிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எடுக்கணுன்ட்டே நினச்சிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது இந்தியன் லைசன்ஸ் டு நியூசிலாண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தியரியும் எழுதணும், ப்ராக்டிக்கலும் நம்ம ஓட்டி காட்டணுங்க. ஏன்னா வந்து சில லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ட் கண்ட்ரிஸ் அப்புறம் நான் எக்ஸம்ட் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு. எக்ஸம்ட் கண்ட்ரிஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குங்க. இந்தியா வந்து நான் எக்ஸம்ட் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம தியரியும் எழுதணும், நம்ம வந்து ப்ராக்டிக்கலும் ஓட்டி காட்டணும். தியரி எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏஏ சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து போகணும். ஃபஸ்ட்டு தியரி எழுதுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ சென்டருக்கு போகிறது கூட ஏர்லியாக போயிட்டோம் நாங்கள். சரி நம்ம ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு வந்துடலாம், ஏன்னா கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா க்யூ வந்து பெருசாக இருந்துருவாங்க. ஸோ நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஏ சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும்னா, நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் விசா காப்பி எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் நம்மளோட இந்தியன் டிரைவர் லைசன்ஸுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி எடுப்பீங்கன்னா, பரிவாஹன் சேவான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் வெப்சைட். அது அங்கே போயிட்டு நம்மளுடைய யூபிஎன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் நேமெல்லாம் போட்டிங்கன்னா நம்மளோட டிரைவிங் இதோடைய டீட்டெயில்ஸ் வரும். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. ஸோ அது ரொம்ப மஸ்ட்டு, நம்ம லைசன்ஸுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஏ சென்டர் போனோம்னா நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கே அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஆள் இருப்பாங்க. நம்ம உள்ளே போனதும் எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்பாங்க. கேட்டதும் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா $52. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம க்யூவில் நின்று சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா, என்னுடைய நேம் வந்து டிரைவர் லைசன்ஸில் என்னோடய அப்பாவோட என் நேமு என் அப்பா நேம் இருந்துச்சு. ஆனால் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என் நேமும் என் ஹஸ்பண்ட் நேம் இருந்துச்சு என் நேமுக்கு பின்னாடி. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஏ சென்டரில் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து விடிஎன்சிக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க. இல்லைன்னா நம்மளே கூட கால் பண்ணி நம்ம கேட்கலாம், அது நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி இது ஓகேவான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அவங்க ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு எங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது நேமில் எதனா பிரச்சனை இருந்தால் அதுக்கான நம்ம அஃபிடவிட் மாதிரி கூட கொடுக்கலாம்லப்பா, அஃபிடவிட் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அதாவது ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்ததுனால நான் அதை கொடுத்து அதை ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ண பிறகு அவங்க வந்து ஐ செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்க போகிறோன்னா நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் கடைசி வரைக்கும் நம்ம லைசன்ஸில் இருக்கும். அப்புறம் வந்து தியரி டெஸ்ட்டும் நாங்கள் அன்றைக்கே எழுதுறேன்னு சொன்னேன் நான். ஸோ தியரி டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்லாட் இருக்கான்னு பார்த்தாங்க, இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தியரி டெஸ்ட் பார்த்திங்கன்னா 35 questions இருக்கும். அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ரோட் கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட் ரோட் கோட்ஸ்ன்னு இருக்கோங்க. ஏன்னா நான் எல்லாமே படிக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சுட்டேன். இல்லைனா வந்து சில அந்த மாக் டெஸ்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து நம்ம அந்த லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், எந்தெந்த லிங்க்குன்னு சொல்லிட்டு. நம்ம பே பண்ணோம்னா ஒரு 5 சாம்பிள் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதை அட்டன் பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். நான் வந்து ரோட் கோட்ஸ் எல்லாம் எல்லாமே படித்தேங்க. எனக்கு சரி எல்லாமே படிச்சிடலான்னு சொல்லிட்டு படித்தேன். 35 கொஷின் பார்த்திங்கன்னா
32 மார்க் எடுக்கணும். 35 கொஷினுக்கு 32 மார்க் எடுத்தால் பாஸு. நான் வந்து 34 எடுத்தேன். ஒன்று தப்பாயிடுச்சு. அதில் வந்து ஒரு ட்ரிக்கியான கொஷின் இருக்கும், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கார் கலர் இருக்கும், ஒரு ப்ளூ கலர் கார், அப்புறம் ரெட் கலரு, க்ரீன் கலர் கார் இருந்துட்டு, இப்போ நீ ரெட் கலர் காராக இருந்தால் இப்போ கிவ்வே இடத்துல நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம் ட்ரிக்கியாக இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் ரவுண்ட் அபவுட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னு சொன்னல, அதில் மட்டும் ஒரு கொஷின் வந்து தப்பாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைப்பை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிறோம்ல, அந்த சாம்பிள் டெஸ்ட்டு, அதுலேயே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ தியரி டெஸ்ட்டுக்கு அவ்வளோவா பயப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் தியரி முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலனா ஈஸியாக ஸ்லாட் வந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய தம்பி ஒருத்தவங்க புக்கிகோஹேயில் இருக்காங்க, அவங்க வந்து அங்கே ஸ்லாட் வந்து ஈஸியாக அவைலபிள் ஆகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவேன்னு நிஜமாக நான் நம்பவே இல்லை. 2-3 அட்டெம்ப்ட் போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தம்பி தான். என்னென்னா புக்கிகோஹேக்கே போயிட்டு அங்கே வந்து இப்போ தியரிக்கு ஏஏ சென்டர் எழுதின மாதிரி அங்கே வந்து விடிஎன்சி இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம புக் பண்ணணும். எனக்கு வந்து தியரி எழுதிட்டு 1 வீக்லேயே எனக்கு ஸ்லாட் கிடச்சிச்சு. ஸோ அந்த 1 வீக்குள்ளே எப்படின்னா ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்ரிடே பார்த்திங்கன்னா நாங்கள் புக்கிகோஹே போயிட்டு அந்த விடிஎன்சி இருக்குல்ல அந்த இடத்துல மோஸ்ட்லி அந்த ரூட் அங்கே தான் வந்து டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த ரூட்டை வந்து நல்லா ஓட்டி பழகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா பழகிட்டேங்க. எங்கள் வீட்டிலேருந்து புக்கிகோஹே பார்த்திங்கன்னா 1.5 hours இருக்குமாப்பா. 1.5 hours ட்ரைவ் எவ்ரிடே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே. ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ 1 வீக் நல்லா அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு கரெக்டாக 2:15க்கு எனக்கு ஸ்லாட் இருந்துச்சு மண்டே. போயிட்டு காலையில் 10 மணிக்கே போயிட்டேங்க. இப்போ புக் பண்ணிட்டோம்ல, நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்லாட் எல்லாம் கிடச்சிருச்சு. அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 10 மணிக்கே போயிட்டு ஒரு 10 ரவுண்டு அடிச்சிருப்போம் அந்த புக்கிகோஹே அந்த விடிஎன்சி இந்த ரூட் இன்னொன்று ரவுண்டு. சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இது முடிச்சிட்ட பிறகு சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த கிரிட்டிக்கல் எரர்லாம் வந்துச்சுன்னா, ஒரு 2-3 வந்துச்சுன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. நாங்கள் போகிறோம் 10 மணிக்கு, நிறைய பேர் ஓட்டிகிட்டு வராங்க, ஒரு 2-3 பேர் ஃபெயில் ஆனதை கண் கூட பார்த்தோம். சரி கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. தேங்க் காட், பை காட்ஸ் கிரேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோங்க. இப்போ அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறேன். விடிஎன்சிக்கு நம்ம போகிறோம்ல, நம்ம 2:15க்கு எனக்கு ஸ்லாட்டுன்னு சொன்னாங்கல்ல, நான் வந்து ஒரு 1/2 hourக்கு 15 minutes முன்னாடியே உள்ளே போயிட்டு நம்ம ப்ராக்டிக்கலுக்கு வந்திருக்கிறது சொல்லிடணும். கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளை உட்கார வைப்பாங்க. அந்த இந்த இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் உட்கார வச்சுருப்பாங்க. அவர் வந்ததும் நமக்கு டெஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ வந்து எப்படி வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2:15க்கு எனக்கு ஸ்லாட்டாக 2 o'clock நான் உள்ளே போயிட்டு என்னை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் வந்தார் டிரைவிங் இன்ஸ்பெக்டர். வந்துட்ட பிறகு என்னோடய நேம் எல்லாம் செக் பண்ணார். அப்புறம் என் கூட யாராவது வராங்களான்னு கேட்டார். அதையும் ஃபில் பண்ணோம். அவர் என் தம்பி நான் சொன்னல, அவர் தான் வந்தார். வந்துட்ட பிறகு அவர் என் கூட உட்காந்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து ஆல்ரெடி காரெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தோம். நான் ஓட்டினது வந்து என்னோடய தம்பியோட காரில் தான் ஓட்டினேன். அதில் வந்து வாஃப் அது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்கும் பாருங்கள், அந்த வாஃப் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அது என்னப்பா? இது ஆக்சுவலி வாஃப் வந்து இது வாஃப் வாரண்டி ஆஃப் ஃபிட்னஸ். அப்புறமேட்டு வந்து அந்த சைடு ஒன்று இருக்கு, அது பேர் வாஃப் செக் பண்ணுவாங்க. சரி, அது வந்து நான் எடிட் பண்ணும்போது அதோட மேலே போடுற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஃபு, அந்த சைடில் அது பேர் மறந்துட்டேன். அது ரெண்டுமே வந்து செக் பண்ணுவாங்க. நான் எடிட் பண்ணும்போது அதோட நேம் போடுறேன். ஸோ அந்த இதை கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன், ரெகோ. இது வாஃபு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் கீழே இருக்கிறது, மேலே டாப் அது நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். ஆக்சுவலி கீழே தான் ரெகோ இருக்கும், டாப்ல வந்து ஒட்டுவாங்க. வாஃப்னா வந்து வாரண்டி ஆஃப் ஃபிட்னஸ். ரெஜிஸ்ட்ரேஷனும் வாரண்டி ஆஃப் ஃபிட்னஸும் பக்காவாக இருக்கணுங்க. அது செக் பண்ணிடுறாங்க நம்ம எந்த கார் ஓட்ட போகிறோமோ அது. அதுக்கப்புறம் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் நிற்பார். ரைட்டுன்னு சொல்லுவார், ரைட் இண்டிகேட்டர் போகணும். லெஃப்ட்டுன்னு சொல்லுவார், லெஃப்ட் இண்டிகேட்டர் போகணும். அப்புறம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ண சொல்லுவார், லைட் எரியுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓட்டிகிட்டே போகணும். முக்கியமான டிப் வந்து, நீங்கள் இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக ஓட்டுறதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 50 ஸ்பீடை எக்ஸீட் பண்ணியே ஓட்டாதீங்க. 50 ஸ்பீட், அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டினா அது கிரிட்டிக்கல் எரருங்க. அதாவது
இப்போ 51 ஒரு 55ல போயிட்டு ரொம்ப நேரம் அதுலேயே போனோம்னா கூட அது எரர் ஆயிடும். ஸோ 50 ஸ்பீடில் வந்து கரெக்டாக ஓட்டிக்கோங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் அப்படின்ற இடத்துல கட்டாயம் ஸ்டாப் பண்ணணும், அது ஒரு கிரிட்டிக்கல் எரர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு முன்னாடி ஓட்டின ஒரு பொண்ணு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் வந்து சில டைம் வந்து டெம்ப்ரவரியாக வந்து சில இடத்துல வந்து ஸ்பீடு வந்து 30 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நார்மல் ஸ்பீடு இதுப்பா காற்று வருது. நம்ம நார்மல் ரோடு வந்து 50 ஸ்பீடில் போகிறோம்ல, சம்டைம்ஸ் வந்து ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கோம், டெம்பரவரி ஸ்பீட் வந்து அங்கே போட்டிருப்பாங்க. தேங்க் காட் நான் முன்னாடியே போயிட்டு அந்த ரோடெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து 30 ஸ்பீட் போட்டிருந்தாங்க. அதை முன்னாடியே நான் பார்த்துட்டேன், இந்த இடம் கூப்பிட்டு வந்தால் இங்கே 30 ஸ்பீடு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பொண்ணுங்க, நான் எனக்கு முன்னாடி ஃபெயில் ஆன பொண்ணு வந்து அந்த 50 போகணுன்ற இதில் நம்ம ஓட்டும் போது எப்பயுமே கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்கும்ல, அந்த 30 அவங்க ஒழுங்காக கவனிக்கல, 50லே போயிட்டாங்க. அப்பயே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி டெம்ப்ரவரி ஸ்பீட் லிமிட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி டெம்ப்ரவரி ஸ்பீட் லிமிட் இருக்கிறதுல சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் சைனு அந்த ரெட்டு க்ரீன் இது வச்சுட்டு யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க, அதையும் நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து அதை ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணலை, ஆல்மோஸ்ட் க்ராஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே அந்த அம்மா அங்கேருந்தே வேவ் பண்ணாங்க, இப்படி நான் இருக்க ஸ்டாப் பண்ணனும்னு சொல்லிட்டு. டெம்பரரி ஹார்டல் ஆக்சுவலி டெம்பரரி சிக்னல் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அது எப்பனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரோடை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம டெஸ்ட்டில் இருக்கோன்ற பயம் மனசில் இருக்க தேவை, ரிலாக்ஸ்டாக ஓட்டுங்க. இப்போ சம்டைம் மைனராக எதனா மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை மண்டையில் வச்சுக்காதீங்க, நீங்கள் பாட்டு அதை ஓட்டி முடிச்சிருங்க. நான் வந்து ஒரு 2 இடத்துல வந்து அந்த பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி பிரேக் பண்ணேன், அது மட்டும்தான் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு நான் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த விடிஎன்சியில் தான் வந்து நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், எல் பார்க் ஈஸியாக பண்ணிடலாம். ரிவர்ஸ் பார்க் வந்து சம்டைம்ஸ் ஒரு ஸ்லாட் தான் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பார்க் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர்டாக போனேன். எப்பயுமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக போயிட்டேன்னா தைரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போனேன். அதே மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்ணார், நீங்கள் வந்து பிரேக் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக அமுத்துறீங்க, அது மட்டும் அப்படியே ஃபெதர் டச் பண்ணணும், அது மட்டும் அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கிரிட்டிக்கல் எரரும் இல்லை, இந்த பிரேக் இது மட்டும் தான் சொல்லிவிட்டு யூ பாஸ்ட் அப்படின்னு சொன்னதுமே வந்து எனக்கு சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம். ஏன்னா அந்த ஒரு வாரம் எவ்ரிடே போயிட்டு வந்தது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் இது ஓட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஒரு வாட்டி போய் ரோடெல்லாம் பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்னா தாராளமாக போகலாம். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுங்க. ஹோப் வந்து ஓரளவுக்கு இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னேன். நான் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனேன், நான் எப்படி அப்ளை பண்ணேன், புக் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம நியூசிலாந்து வந்துட்டோம்னா இப்போ டிரைவிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. கொஞ்சம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணாமல் ஒரு அவசரத்துக்கு நம்ம போகலாம் வரலாம் அந்த மாதிரி. ஸோ புதுசாக வரவங்களுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிரைவிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், காற்று அடிச்சுட்டே இருக்குது. இதுக்கப்புறம் மைக் வாங்கிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. ஒரு கரெக்ஷன், கேர்ள்ஸ் இல்லை லேடிஸு. நாங்கள் எப்பயுமே கேர்ள்ஸ் தான், லேடிஸ்லாம் இல்லை. அது கரெக்ஷன் இல்லை, நான் தெரிஞ்சுதான் சொன்னேன், கேர்ள்ஸ் தான். சரி, ஓகே, பாய். இப்போ வந்து நம்ம தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்ட உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா செக் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து லைசன்ஸ் வித் கண்டிஷன் வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு அது கார்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். வித் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனியாக ஓட்ட முடியாது, நம்ம பக்கத்தில் வந்து நியூசிலாண்டில் டிரைவர் லைசன்ஸ் எடுத்துட்டு ஒரு 2 இயர்ஸாவது ஆயிருக்கணும், அவங்க உட்காந்து நம்மளை வந்து அசிஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஓட்டலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே வித் கண்டிஷன் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கார்டை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். நமக்கு டெஸ்ட் எடுக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார்ல, அவர்கிட்டயே கொடுத்துடணும், அவர் எடுத்துப்பாரு. அதுக்கு பதில் நமக்கு வந்து செக் ஃபார்மேட்டில் ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சுட்டு நம்ம ஓட்டலாம். கார்டு வந்து 1 வீக் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன், சடனாக ஞாபகம் வந்தது. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து கிடச்சிருங்க.